أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளரும் நேரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய ஹபீபே பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவுமாக ஆமீன். அருமையானவர்களே, என் அன்போடும் பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனூ இஸ்ராயீல். இஸ்ராயீல் என்று சொன்னால் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வம்ச வழி சார்ந்தவர்களுக்கு இஸ்ராயீல் என்று சொல்லப்படும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் என்ன அப்படின்னு சொன்னா வந்தவர்களுக்கு பெயர் இஸ்ராயீல். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தௌராத் வேதத்தை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. தௌராத் வேதத்தை பின்பற்றிட்டு அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை சுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். பைத்துல் முகத்தஸை சுத்தி என்ன செஞ்சாங்க உட்கார்ந்திருந்தாங்க. அங்கதான் அவர்கள் வாழ்வாதாரம் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் முடிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலம் முடிந்ததற்கு பின்னால் இவர்கள் வாழ்ந்துட்டு போது அல்லாஹ் இவர்களை எப்பவுமே தனித்து விடல. ஏன் காரணம்னா இவங்க குழப்பவாதிகள். அதனால என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நபிமார்களையா இவர்களுடைய கூட்டத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தார். அதுல சில உதுனியா என்ற நபி, அதேமாதிரி ஷகடா என்ற நபி, அதுக்கப்புறமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறமா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு வாக்கியம் நிறைந்த கூட்டம் என்று சொன்னால் உலகத்திலேயே சொர்க்கத்தின் உறவை உண்டவர்கள். உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த மாதிரி பாக்கியங்கள் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. நிறைய அல்லாஹ் கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், நன்றி கட்டத்தனம் அவர்கள் நிறைய செஞ்சார். மாறு செய்தது அவர்களுக்கு வேலையாக இருந்தது. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸை கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் பைத்துல் முகத்தஸை ஆக்கிரமிப்பதற்காக உலகத்தில் இருந்த அரசர்கள் நிறைய பேர் போட்டி போட்டாங்க. நிறைய பேர் படையெடுக்கிறாங்க. படையெடுக்கும் போது இவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ சாலிஹீன்களாக நல்லவர்களாக இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த துஆ செய்வாங்க, அல்லாஹ் வந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்ள வேண்டும், சென்று என்ன மடித்து விட வேண்டும். ஆனா இங்கே எங்களை வந்து கச்சவராக அல்லாஹ் அதை கபூலாக்கி 5 அரசர்கள் தன்னுடைய செல்வங்களை குவித்துக் கொண்டு இங்கே வந்து தங்கி பைத்துல் முகத்தஸை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி படையெடுத்த அத்தனை நபர்களும் இங்கே வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டைகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியில் மாய்த்துக் கொண்டதற்கு விளைவாக வந்த பொருளை வெடிச்சிட்டாங்கல்ல, இதெல்லாம் இவங்க எடுத்து 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 வச்சு இவர்களோட பொருளும் பணமும் குவிய ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பணம் பொருள் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க நிறைய பணம் காசு சேர்ந்துருச்சு. நிறைய பணம் காசு சேர்த்துட்டாங்க. பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு என்ன செய்ய அகப்பாகும், ஒரு திமிரு என்ன செய்ய ஏற்படும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஏற்பட்டவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மேல போய் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாறு செய்யறது மட்டுமில்ல, இந்த 2 நபிமார்களையும் கொலை செய்தார்கள். 2 நபிமார்களையும் கொலை செய்தாங்க. இந்த 2 நபிமார்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மொத்தம் 4 நபிமார்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இவங்க என்ன செஞ்சாங்க, பெரும்பெரும் தவறுகளை என்ன செஞ்சாங்க, செய்து கொண்டதே இருந்ததால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முக்கு நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசை அனுப்பி இவங்களை அடிக்க ஆரம்பிச்சான். அவன் வந்து தௌராத் வேதத்தை அப்படியே எரிச்சான். தௌராத் வேதத்தை அப்படியே எரிச்சான். எரிந்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, வழிகேட்டில் போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, திசை திரும்ப ஓட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதனால இந்த ஆயத்தை சொல்றான், வகதைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லா துஃஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைனி வ லா தஅலுன்ன ஹுலுவன் கபீரா. 2 நன்மையில 2 விதமான தவறுகளை நீங்க செஞ்சீங்க. அந்த 2 தவறுகளை நான் என்ன செஞ்சேன்னா மன்னித்து விட்டார். அதாவது நீங்க மீறி செஞ்சதாக என்ன செஞ்ச அப்படின்னு
சொன்னா உங்களுக்கு தண்டனை இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு இங்க சொல்லி காட்டுகின்றார். ஒண்ணு. இரண்டாவது, பனு இஸ்ரவேலுடைய வம்சம் இவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க, நாங்கள் என்ன செய்யறோம்னா புனிதமானவர்கள், நாங்கள் என்ன செய்வோம், ரொம்ப புனிதமானவங்க, நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி சொன்னா ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு சொன்னா நீங்க வந்த வழி புனிதமானவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்முடைய வம்சத்துல தான் வந்தீங்க. ஆனா நூஹ் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, எந்திரிச்சாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, சாப்பாடுனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, பாத்ரூம் போனாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. எல்லா நிலைகளிலும் அதிகமான அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லா நிலைகளிலுமே இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை புகழக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களை மாதிரி நீங்க இல்லையே. உலகத்திலேயே அல்லாஹ் 24க்கு மேல அல்லாஹ் வேதனை கொடுத்தான்னு சொன்னா, ஒரு கவுமுக்கு ஒரு கூட்டத்திற்கு அப்படின்னு சொன்னா பனு இஸ்ரவேல் மட்டும்தான். எந்த அளவுக்கு கொடுத்தாலும் பேரை கொண்டு கொடுத்தான், கவலையை கொண்டு கொடுத்தான். அவங்க அப்படி நினைச்சுவாங்க அப்படின்னு சொன்னா பேரை எந்த அளவுக்கு இவங்க சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கட்டில கையில் இருக்கும் போது சாப்பாடு முழுக்க பேர் தலையில அப்படி கொட்டும். பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா மொத்த தலையிலிருந்து பேர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சாப்பாடு முழுக்க பேர் வந்து கொட்டும். சாப்பிடாம உட்கார்ந்தா அப்படின்னு சொன்னா தலைகள் முழுக்க வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்படி எக்கச்சக்கமான அதாபுகளை வேதனைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்யா 24க்கு மேல அதாபுகள். ஒவ்வொரு அதாபு இறக்கும் போதே நினைச்சுவாங்க, உடனே போய் அந்த நேரத்துல நம்பிக்கை போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன செய்ய அல்லாஹ் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறோம், இதுக்கப்புறம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிமார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் தெரிஞ்சுக்காம இவங்க மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன செய்வாங்க, பாவம் தெரிஞ்சு அதாப வேதனையை நிறுத்துவான், திரும்பவும் அதே மாதிரி பழைய வரும். இதே அவங்க வேலையா இருந்தது. அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக உலகம் அழிகின்ற வரைக்கும் இவர்களுக்கு நிரந்தரமாக இடம் இருக்காது. ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு என்ன செய்யாத பிரச்சனை, எந்த வாழ்க்கையும் இவங்க நிம்மதியா வாழவே முடியாது. எதையாவது ஒரு குறை என்ன செய்வாங்க வைத்திருப்பார் என்பதாக இந்த ஆயத்தை கொண்டு நமக்கு என்ன அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விளக்கி காட்டுகின்றார். அதே நேரத்தில் இந்த ஆயத்தை கொண்டு நம்ம இந்த சூரா பனு இஸ்ரவேல் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி செலுத்தல அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருந்ததும் போடும். நம்ம நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா மதுகுருணி வஷ்குருணி தக்ஃபுர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பார்த்தா அப்படின்னு சொன்னா அவன் அல்லாஹ் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்காம இருப்பான். இல்ல அப்படின்னு சொன்னா இருந்தது எல்லாத்தையும் பிடிக்கிற வரப்பு. அதனால என்ன செய்யணும், நன்றிகள் என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல நிறைய இருக்கிற அதிகமான முதல்ல அன்பு அதிகமா ஊட்டணும். எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தை கூட நமக்கு விளக்குகின்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதுபடி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.